என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. பேசும் அழகினை கேட்டு ரசித்திட பகல் நேரம் மொத்தமாய் கடுத்தர தூங்கும் அழகினை பார்த்து ரசித்திட இரவெல்லாம் கண் விடுத்து கிடப்பேனே. பனியில் சென்றால் உன்முகம் என் மேலே நீராய் இறங்கும். தலை சாய்த்து பார்த்தாலே தடுமாறி போறேனே. என்ன சார் இன்னுமா உங்க வீடு வரல? வந்துருச்சுங்க. த லாஸ்ட் லிஃப்ட். வாங்க இஷு, இதுதான் நம்ம வீடு. ஐ மீன் இதுதான் என் வீடு. இப்போ ஒரு வழியா வந்துட்டானா? ஹாய்டா சக்தி, எப்படி இருக்க? இப்ப வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தேன், அதான் நீ வந்துட்டல்ல. டேய், அப்புறம் இவங்க தான்டா நம்ம ஹாஸ்பிட்டல்ல புதுசா ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கிற ஐஷு. எனக்கு தெரியவே தெரியாது பாரு. வாங்க. அப்புறம் ரியா? அவ உள்ளதான் இருக்கா, போங்க. நான் உள்ள போலாமா? ஐயோ, இது என்னங்க கேள்வி? இது உங்க வீடு மாதிரி, நீங்க தாராளமா போலாம், போங்க. சரி. டி சக்தி, என்னடா கொஞ்சம் லேட்டா வந்துட்டோமோ? என்னது கொஞ்சம் லேட்டா? அடே, 2 நிமிஷத்துல வர வேண்டிய வீட்டுக்கு 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கடா. டேய், அவ்வளவுதானடா, 2 நாள் ஆக்காம விட்டனே நினைச்சு சந்தோஷப்படு. சரி சரி, வாடா உள்ள போலாம். கூச்சப்படாம வாடா, நம்ம வீடுதான். ஏய் செல்லக்குட்டி, எப்படி இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சா? ஐயோ சரி, சரியாயிடும். உடம்பு கொஞ்சம் லைட்டா சூடா தான் இருக்கு. ஃபீவர் அவ்வளவுக்கா இருக்காது, இருந்தாலும் ஜலதோஷம் இருக்கும். அது சீக்கிரத்துல சரியாயிடும். சரியா செல்லக்குட்டி, உடம்பு சரியில்லைனாலும் அழகா சிரிச்சிட்டு இருக்கியே. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. டி சக்தி, ஐஷுடா. நான் என்ன ஐஸ் விக்கிறவன் நான் சொன்னேன்? டேய், அது இல்லடா. ஏன் ஐஷு ஏன் வீட்ல, ஏன் ரூம்ல, ஏன் பெட்ல? ஷோ ராமா, கடுப்பேத்துறானே. டி சக்தி, அது என்னமோ தெரியலடா, ஐஷு என் கூட வந்ததுக்கு அப்புறம் ஒரே பேக்ரவுண்ட் மியூசிக்கா கேட்டுக்கிட்டு இருக்குடா. அடே, அது பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, அவ போன் ரிங்டோனு. ஐயோ, ராகேஷ் தான் கால் பண்றான். இப்போ என்ன சொல்றது? எங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? அதான் அவர் உங்களை எதுவும் சந்தேகப்பட மாட்டாரு, இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. ஆமா, என்ன எதுவும் நினைக்க மாட்டேன், இருந்தாலும். சரி சரிங்க, முதல்ல அட்டென்ட் பண்ணி பேசுங்க, பாத்துக்கலாம். ஐயோ அது இல்லங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்போ எங்க இருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு சொல்லுங்க. அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன்னு சொல்லுவான். இங்க இருந்து அங்க போறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். எப்படிங்க சொல்ல முடியும்? சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. 2 மணி நேரம்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்படியே வீட்டுக்கு வெளியே போனீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் சுவர் வரும், அது எகிரி குதிச்சிங்கன்னா 2 நிமிஷத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். என்னது? அது ஷார்ட்கட், அப்படியும் போலாம். எங்க என்ன முறைக்கிறத விட்டுட்டு போன் அடிக்குது, அதை முதல்ல எடுங்க. ஐயோ இப்போ என்ன சொல்றது? ஹலோ ஐஷு, எங்க இருக்க? அது ராகேஷ், நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்னது ஹாஸ்பிட்டல்லையா? ஓ, என்கிட்டயே போய் சொல்ற அளவுக்கு ஆயிட்டியா? நீ இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஐஷு. நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், வெளியே வா. ஐஷு, யார கேட்டு இங்க வந்த? அது ராகேஷ்,
குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் பார்க்க வந்தேன். ஏ ஐஷு, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இங்க நீ யார்கிட்ட பேசுறதுனாலும் என்ன பண்றதுனாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு நீ இந்த ஆளோட இந்த குழந்தைய பார்க்க வந்திருக்க. அது இல்ல ராகேஷ், குழந்தைக்கு காய்ச்சல்னு. நிறுத்து ஐஷு, அந்த குழந்தைக்கு என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா அதுக்காக என்கிட்ட சொல்லாம நீ இந்த ஆள் வீட்டுக்கு வருவியா? இங்க பாரு ஐஷு, ஏற்கனவே இந்த ஆளோட விஷயத்துல நான் சொல்ற எதையுமே நீ கேட்காம தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப என்னடானா என்கிட்ட கூட சொல்லாம இந்த ஆளோட வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்ட. அப்ப உனக்கு என்ன விட இந்த ஆளும் இந்த ஆளோட குழந்தையும் தான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? ஐயோ ராகேஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் குழந்தைய தான் பார்க்க வந்தேன், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நிறுத்த ஐஷோ, நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்ல ப்ராஜெக்ட் பண்ண தான் வந்திருக்கோம். அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஆளோட வீட்டுல உனக்கு என்ன வேலை? எனக்கு கூட தெரியாம வீடு வரைக்கும் வந்திருக்கேன்னா அப்ப இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கும்? டேய், பார்த்து பேசலன்னா பல்ல தட்டிடுவேன். டேய், உனக்கு என்னடா மரியாதை? ஹாஸ்பிட்டல்ல ப்ராஜெக்ட் பண்ண வந்த பொண்ண அன்னைக்கு என்னடானா ஹாஸ்பிட்டலே வச்சு கட்டி பிடிக்கிற, இன்னைக்கு என்னடானா வீடு வரைக்கும் தனியா கூட்டிட்டு வந்திருக்க. அது சரி, அவனை சொல்லி என்ன ஆகுது? கூப்பிட்டது வர்றதுக்கு தான் இவ ரெடியா இருக்காளே. ஏய், அவன் தான் கூப்பிட்டானா நீயும் பல்ல கமிச்சிட்டு பின்னாலேயே வந்திருக்க. நீ என்ன அவன் பொண்டாட்டியா? இவன் என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? அவன் பொண்டாட்டி தானடா அவ. ராகேஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். திரும்ப திரும்ப அவரை பத்தி தப்பா பேசுன. ஏய், என்னடி அவனை பத்தி பேசினா உனக்கு கோபம் வருதா? டேய், என்னடா அவளை அடிச்சா உனக்கு வலிக்குதா? வலிக்கணும்டா, அதுக்காக தான் அவளை அடிச்சேன். இங்க பாரு, நான் அவளை அடிச்சாலும் சரி வேற என்ன பண்ணாலும் சரி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவ புருஷன். அப்ப நான் யாரா? டேய், என்னடா நானும் போனா போகுதுன்னு விட்டா ஓவரா தான் போற. அன்னைக்கு என்ன அடிச்ச நான் சும்மா விட்டேன், ஆனா இன்னைக்கு ஐஸ்வர்யா அடிப்பியா? இங்க பாரு, இங்கே உன்னை வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். அது மாப்பிள்ளை இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கான். டே காப்பி தோல் மண்டையா, நீ கதை மோகையா. டேய், இங்க பாரு, அவ ஏன் ஐஷு, இதுக்கு மேல உன் கையில உன் மூச்சு காத்து அவ மேல பட்டா கூட அதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். டேய், என்னை விட அடிச்ச நான் யாருன்னு தெரியுமாடா? டேய், நீ யாரா வேணா இருந்துட்டு போடா, ஆனா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்க. இங்க நீ எனக்கு ஸ்டூடெண்ட், நான் தாண்டா உனக்கு மாஸ்டர். சிங்கம் இறங்கண்டா காட்டுக்கு விருந்து, இவன் பேட்டைக்கு செதறனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கடல் உருவுற சம்பவம் உறுதி, இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில ராஜத்தை முழந்தான், பத்தி குச்சியில எரிமலம் அவனே காதலி, குலசாமிய வேண்டிக்குமாவே காதலி, ஒரு சாமம் ஓதிடு பாராட்டுமா, கோபால குருட்டிடு பாராட்டுமா. ஏ ஐஷு, அவ என்ன அடிக்கிறான், என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம அவன் பின்னால போய் நின்னுக்கிட்டு இருக்க. இப்ப என் கூட வர போறியா இல்லையா? டேய் மச்சான், அன்னைக்கு அந்த பண்ணாட உன்னை அடிச்சதுக்கு நீ அவனை திருப்பி அடிக்காம விட்டுட்டியே, நீங்க மனசை கடந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சுடா. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை வச்சு செஞ்சுட்ட. சூப்பர்டா. டி சக்தி, அன்னைக்கு அவனை அடிக்காம விட்டதுக்கு காரணம் நான் ஐஷுவை கட்டி பிடிச்சதுக்கு அவளோட ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல, அதனாலதான். ஆனா எப்ப நான் அவளை கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமும் அவ என் கூட தனியா வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சாலோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன்டா, அவளுக்கு என்னதான் என்ன ஞாபகத்துக்கு வரலனாலும் அவ உள் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு. ஆமாண்டா மச்சான், அது மட்டும் இல்லாம ரியா மேல அவளையே அறியாம அவளுக்கு பாசம் இருக்குடா. ஆமாண்டா சக்தி, அந்த பாசத்தை வச்சுதானே அடுத்த பிளானே வச்சிருக்கேன். இனி என்ன, அவளை வீடு வரைக்கும் வர வச்சுட்ட, இனி வீட்லயே இருக்க வைக்கிறது உன்னால முடியாதா என்ன? ஆனா என்ன, அந்த காப்பித்தூள் மண்டியை வேற கோவமா அவளை கூட்டிட்டு போயிருக்கான். போய் நீ என்ன பண்ண போறானோ? டேய், அவன் அவளை எதுவும் பண்ண மாட்டான்.
ஆமாமா, அவன் வாங்கின அடி அப்படி. டே சக்தி, இது அவனுக்கு வெறும் ட்ரைலர் தான்டா. ஐஷுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகத்துக்கு வரட்டும், அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு மெயின் பிக்சரு. நீயா எதிரியே வா என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் உன் ரசிக படையிலே இது தளபதி காத்து கிழக்கு காத்து மாதிரி இது தளபதி இது தளபதி பேர கேட்ட விசிலடி இது தளபதி உங்க நெஞ்சில் அடிவகை இது தளபதி பேர கேட்ட விசிலடி. ஏச்சி அபிராமி. வாங்காச்சி. என்னடி ஏதோ அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது ஆமாச்சி, திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்னட்டி அபிராமி இது, மோவனுக்கு அப்படி பொண்ணை பார்க்கணும் இப்படி பொண்ணை பார்க்கணும், அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்த, இப்படி போச்சுக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு கூட்டிட்டு வந்திருக்க. அது சரி, யாரு இதான் உன் மருமவளா? ஆமாச்சி. நல்லா தான் இருக்கா. ஆமா, என்ன இது புதுசா கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்ற? நெத்தியில ஒரு பொட்டை காணோம், வகுத்துல ஒரு குங்குமத்தை காணோம். என்னடி இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கப்படாது. அது ஆச்சி, வெப்பா இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கா, அதனாலதான். சரி சரி, இந்த காலத்து பிள்ளைகளுவ இதெல்லாம் எங்கிட்ட வைக்குதுங்க. ஸ்டைலுன்னு சொல்லிட்டு பொட்டு கூட வைக்காமல நடக்குதுவா. ஆனா இது கிராமம், அப்படிலாம் இருக்க முடியாதுமா. நல்லா நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கணும், வகுத்துல நல்லா குங்குமத்தை வச்சுக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கணும். சரி சரி, நீ இந்த ஊர்ல தானே இருக்க போற, எல்லாம் பழகிக்குவ. அம்மா அம்மா, இங்க என்ன பண்ற? அங்க வா. அரவிந்த் அப்பா எங்க? அரவிந்த் அப்பாவோட வெள்ளட்டு ஜாமானெல்லாம் எட்டு தரேன்னு சொன்னாருல்ல. அடியாட்டி, என்னட்டி அபிராமி, இது என்ன கூட்டா இருக்கு? ஒரு பொடி பையன் வந்துகிட்டு உன் மருமவள அம்மாங்கறா, அரவிந்த் அப்பாங்கறா. என்னட்டி இது? இப்பதானே கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன, அதுக்குள்ள இத்த அவசரத்துக்கு ஒரு பயலா? என்ன கூத்துச்சி அபிராமி இதெல்லாம்? அப்ப உன் மோவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள இருக்கிற பிள்ளையவா கட்டி கூட்டிட்டு வந்திருக்க? அது சரி, இந்த ஊர்ல எவ்வளவோ பிள்ளைய உன் மவனுக்கு நம்ம பார்த்தோம். அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு கிடக்கவும், சரி பட்டணத்துல இருந்து எல்லாத்தையும் விட நல்லா உன் மவனுக்கு பொருத்தமான பிள்ளைய தான் கட்டி கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தேன். கடைசியில இப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கிற பிள்ளையவா கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. மா, என்னம்மா அதெல்லாம்? அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. ஐயோப்பா அரவிந்த், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏங்க, நான் ஏற்கனவே கல்யாணமானவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன, இல்ல ஏற்கனவே குழந்தை இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்னங்க? அதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை இருக்கான்னு எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. அரவிந்த், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. மா, என்னமா பொறுமையா இருக்கிறது? சரி, அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தா நமக்கு என்னன்னு இத பத்தியெல்லாம் எதையும் கேட்காம இருக்கணும். கேட்டா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கணும், தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போகணும். தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். சீதா, நீ உள்ள வா. ஏச்சி அபிராமி, நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு ஓ மாமன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். ஆச்சி மன்னிச்சிருங்க ஆச்சி, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். அட, என்ன சொன்னது கூட எனக்கு கவலை இல்லட்டி, ஆனா அவன் பொண்டாட்டிய சொல்லிட்டோம்னு சொல்லவும் ஒன்னு கூட இல்ல திட்டிட்டு போறான். மொட்டை கிளவி வேலைய ஆரம்பிச்சிருச்சு. அது சரி, என்ன கல்யாணம் ஆகி ஒரு 2-3 நாள் காணுமா? இந்த 2-3 நாள்லயே பொண்டாட்டிக்காக அம்மாவையே திட்டிட்டு போறான். இன்னும் போக போக உன்னை எல்லாம் மதிப்பானோ என்னமோ தெரியல போ. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு இருக்கிறது ஒட்டமாவன். நாளைக்கு அவனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உன்னை கை விட்டுட்டான்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு போறதுக்கும் வேற நாதி இல்ல பாத்துக்க. சரி சரி, ஓம் அவனுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை தான் கட்டி கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. இனி அதுல நாங்க என்னது சொல்ல, எல்லாம் உங்க விருப்பம். நீ கொஞ்சம் பார்த்து வெளுவோட நடந்துக்க அபிராமி, அவளை தான் சொல்லுவேன். எட்டி வளர்ந்தவளை வாட்டி போலாம். கிளவி வந்த வேலை முடிஞ்சுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.